ஹலோ வியூவர்ஸ், குட் ஈவினிங். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெர்னியர் காலிப்பரை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு மெட்டீரியலுடைய பிரெத் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதுதான் நமக்கு வெர்னியர் காலிப்பர்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா 1631 பியரி வெர்னியர் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சார். ஓகே, அதனால் அவர் பேரையே இதுக்கு வச்சுட்டாங்க, வெர்னியர் காலிப்பர் அப்படின்னு. இதுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக டு ஃபைண்ட் த பிரெத் ஆஃப் த ஸ்கேல். ஓகேங்களா, நம்ம யங்ஸ் மாடல் செய்யும்போது பார்த்தீங்கன்னா யங்ஸ் மாடல்ஸ் யூனிஃபார்ம் பெண்டிங், நான் யூனிஃபார்ம் பெண்டிங் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நம்ம உடன் ஸ்கேலோட நம்ம என்ன பண்ணணும்னா வித்து எடுக்கணும். ஓகேங்களா, அந்த வித்து எடுக்கிறதுக்கு ப்ரெசைஸாக எடுக்கிறதுக்கு நமக்கு இந்த வெர்னியர் காலிப்பர் யூஸ் ஆகுது. ஓகேங்களா, அந்த ஸ்கேலோட வித்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன ஸ்கேலை யூஸ் பண்ணி கூட நம்ம மெஷர் பண்ணலாம். பட் ப்ரெசைஸாக வேணும், அக்யூரேட்டாக நமக்கு வேல்யூ அக்யூரஸியாக வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா வெர்னியர் காலிப்பர் யூஸ் பண்ணி ஒரு ஸ்கேலோட நம்ம என்ன பண்ணுறோம்னா பிரெத் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 2 ஸ்கேல் இருக்கும். ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா மெயின் ஸ்கேல் ரீடிங். இது பார்த்திங்கன்னா நமக்கு ஆர்டினரி ஸ்கேல் மாதிரி இருக்கும். 0, 1 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 3, 4, 5, 6 மேக்ஸிமம் நமக்கு 15 சென்டிமீட்டர் வரும். ஓகேங்களா, கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மூவபிள் இருக்கும். ஓகே, இந்த மூவபிள் இருக்கிறத நமக்கு வெர்னியர் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த மாதிரி மூவபிளாக இருக்குது பாருங்கள். இதில் 10 லைன் இருக்கும். ஓகேங்களா, 0, 1, 2, 3 இங்கே பாருங்கள் 0, அதை மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, நம்ம தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஃபஸ்ட் லைன் நமக்கு 0, 1, 2, 3, 4, 5 கொஞ்சம் பெருசாக இருக்கும். 6, 7, 8, 9, 10. ஓகேங்களா, இது ரொம்ப ரீடிங் இருக்குது, ரொம்ப ஈஸி. ஓகேங்களா, வாங்க பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இது ரைட் சைடு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி நைஃப் மாதிரி வரும். இது பார்த்திங்கன்னா ஒரு மெட்டீரியலோட ஒரு ரவுண்டான ஹாலோ மெட்டீரியலோட டெப்த்து கூட நம்ம மெஷர் பண்ணலாம். ஓகேங்களா, இதை வச்சு. ஸோ இது ரீடிங் எடுக்கும்போது என்ன பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிறவங்களும் கேர்ஃபுல்லாக எடுக்கணும், அவங்க வயிற்றுக்கு குத்திடக்கூடாது. ஓகேங்களா, ஸோ தட் நான் சொன்ன மாதிரி இதை கண்டுபிடிச்சது வெர்னியர் காலிப்பர், பியரி வெர்னியர். ஸோ தட் ஒன்லி வி கேன் கால் அஸ் வெர்னியர் காலிப்பர் டு ஃபைண்ட் அவுட் த பிரெத் ஆஃப் த மெட்டீரியல். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த நம்ம ஸ்குருக்காஜில் பார்த்த மாதிரியே நம்ம ஒரு 100 சென்டிமீட்டர் ஸ்கேல் எடுத்துக்கிறோம். அதே ஸ்கேல். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் 0 100 சென்டிமீட்டர் உள்ள ஸ்கேல் எடுத்துக்கிறோம். இந்த ஸ்கேலோடைய பிரெத்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, பிரெத் அதாவது அகலம் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, அகலம் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் எப்படி ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியலில் வைக்கும்போது எப்படின்னா எல்லாம் சொல்லுவாங்க இந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு. இந்த இடத்துல வைக்கக்கூடாது. ஓகேங்களா, நம்ம எங்கே வைக்கணும்னா இந்த இடத்துல தான் வைக்கணும். ஏன் இந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இப்போ ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிட்டேன். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே ஒரு சின்ன கேப் வருது. ஓகேங்களா, கேப் வர இடத்துல நம்ம என்ன கூட வைக்கக்கூடாது. இங்கே தான் நமக்கு என்ன இருக்குது, கேப் இல்லை. அதே மாதிரி இந்த ஜீரோவும் நமக்கு நமக்கு மேட்ச் ஆகுது. ஓகே, நம்ம எப்படி ரீடிங் எடுக்கிறதுன்னு இப்போ சொல்லிடுறேன். ஓகே, நம்ம என்ன பண்ணணும்னா மெட்டீரியல் இந்த இடத்துல நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த தம்பு விரல், ரைட் ஹேண்ட் தம்பு விரலை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், புஷ் பண்ணிடணும். ஓகே, புஷ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா வெர்னியர் ஸ்கேலில் இருக்கிற 0 இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான டேபிளேஷன் டு ஃபைண்ட் அவுட் த பிரெத் ஆஃப் த பீம்னா இன்றைக்கி நமக்கு உடன் ஸ்கேல். ஓகேங்களா, யூஸிங் வெர்னியர் காலிப்பர்ஸ். இதோட லீஸ்ட் கவுண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.01 சென்டிமீட்டர். ஸ்குருக்காஜுக்கு மில்லிமீட்டர்னு வரும், இதுக்கு பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர். ஓகேங்களா, சென்டிமீட்டர் மீட்டராக பார்த்தீங்கன்னா 10⁻²போடணும். சென்டின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா 10⁻² போடுறோம். ஓகே, ஸோ லீஸ்ட் கவுண்ட் என்னென்னா மினிமம் வேல்யூ மெஷரிங் யூஸிங் பை திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். அதுக்கு பேர் தான் நமக்கு லீஸ்ட் கவுண்ட். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுற சின்ன ரீடிங். ஓகே, லோயஸ்ட் ரீடிங் தான் லீஸ்ட் கவுண்ட்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 0.01 சென்டிமீட்டருக்கு கீழே ஏதாவது திக்னஸ் பிரெத் இருந்துச்சுன்னா வெர்னியர் காலிப்பர் யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியாதுன்னு அர்த்தம். ஓகே, அதுக்கு தான் லீஸ்ட் கவுண்ட். ஓகே, இந்த வெர்னியர் காலிப்பருடைய 0 எரர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நமக்கு 0. ஓகேங்களா, அதே மாதிரி 0 கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு 0. இதில் பார்த்தீங்கன்னா எரரே இருக்காது நமக்கு ஓகேங்களா, ஸோ நம்ம இந்த உடன் ஸ்கேலோட நம்ம என்ன பண்ணலாம்னா பிரெத் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, வாங்க. ஸோ எப்படி நம்ம ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நமக்கு வெர்னியர் காலிப்பர். ஓகே, ஸோ தட் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரைட் ஹேண்ட் தம்பை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது கேப் ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஓகே, கேப் ஃபார்ம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா இப்படி வச்சு இப்படி டைட் பண்ணிக்கிறோம். ஓகே, இதுக்குள்ளே வச்சு ஓகே இப்படி வச்சுக்கிறோம். ஓகேங்களா, டைட் பண்ணி வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் ரீடிங் இருக்கும். ஸோ ரீடிங் எடுக்கும்போது பாருங்கள் இந்த விஎஸ்சியோட 0க்கு நேராக என்ன ரீடிங் இருக்கோ அதான் நமக்கு எம்எஸ்ஆர். ஓகேங்களா, இதுதான் இது நமக்கு மெயின் ஸ்கேல் ரீடிங், இது நமக்கு வெர்னியர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ். ஓகே, இந்த வெர்னியர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ் 0க்கு நேராக மேலே என்ன ரீடிங் இருக்கோ அதான் நமக்கு மெயின் ஸ்கேல் ரீடிங். இது நமக்கு மெயின் ஸ்கேல் ரீடிங், இது வெர்னியர் ஸ்கேல் ரீடிங். இந்த 0க்கு நேராக மேலே என்ன ரீடிங் இருக்கோ அதான் நமக்கு மெயின் ஸ்கேல் ரீடிங். அப்போ இந்த 0க்கு நேராக இது நமக்கு 0ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். இந்த 0க்கு நேராக மேலே என்ன ரீடிங் இருக்குது, 3.5க்கும் 3.6க்கும் நடுவில் இருந்தால் 3.5 தான் போடணும் நம்ம. ஓகே, ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு 3.5. இங்கே பாருங்கள் 3க்கும் கரெக்டாக பார்த்து வச்சுங்க. இந்த 0க்கு நேராக மேலே என்ன ரீடிங் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த 0க்கு நேராக மேலே என்ன ரீடிங் இருக்கோ அதான் நமக்கு எடுத்துருது
மெயின் ஸ்கேல் ரீடிங். அப்போ இங்கே 3 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ 3.5க்கும் 6 கிடையாது இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம 3.65ன்னு போடணும். ஓகே, இது யூனிஃபார்ம் ஸ்கேலுங்கிறனால நமக்கு என்ன பண்ணணும், மெயின் ஸ்கேல் ரீடிங் எப்போவுமே நமக்கு சேமாக தான் வரும். அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம எல்லா வேல்யூவும் நம்ம என்ன பண்ணுறோன்னா 3.5 போட்டுடுறோம். ஓகேங்களா. ஸோ 3.5 அதேமாதிரி 3.5 இங்கே 3.5 இங்கே 3.5. ஓகேங்களா. மெயின் ஸ்கேல் ரீடிங் நம்ம போட்டோம். இன்ட்டு 10⁻² மீட்டர் இருக்குது, அதாவது சென்டிமீட்டர். அடுத்தது வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடன்ஸ். வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 10 லைன் இருக்கு இல்லைங்களா, இந்த கீழே இருக்கிற 10 லைனில் ஏதாவது ஒரு லைன் என்ன பண்ணணும்னா மேலே லைனோட மேட்ச் ஆகும். ஓகே, அந்த லைனு கீழே லைனை போடணும். ஓகேங்களா. ஸோ அவுட் ஆஃப் 10 லைன்ஸ் எனி ஒன் ஆஃப் த லைன்ஸ் மேட்சிங் வித் மெயின் ஸ்கேல் ரீடிங்ஸ் தட் லைன் இட் இஸ் கால்ட் அஸ் வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடன்ஸ். கோயின்சிடன்ஸ்னால் என்னது, மேட்ச் ஆகுது. ஓகே, அப்போ 0 மேட்ச் ஆகுதா, இல்லை 1 மேட்ச் ஆகுதா, 2 பாருங்கள் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, 2 மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. அப்புறம் வேறு எதுவும் மேட்ச் ஆகல, அது மேக்ஸிமம். ஓகே, இங்கே இருக்கிற கீழே இருக்கிற 2வது லைனும் மேலே இருக்கிற லைனும் மேட்ச் ஆகுது. அப்போ என்ன பண்ணணும், 2 தான் போடணும். கீழே இருக்கிற 2வது லைனும் மேலே இருக்கிற 3.7 மேட்ச் ஆகுது, 3.7 போடக்கூடாது. ஓகேங்களா. ஸோ கீழே இருக்கிற செகண்ட் லைன் தான் நமக்கு மேலே இருக்கிற லைனோட மேட்ச் ஆகுது. அப்போ வெர்னியர் ஸ்கேல் ரீடிங்னா நமக்கு இந்த மூவபிள் இருக்கிற இந்த 10 லைனுக்குள்ளே தான் வரும். ஓகே, அப்போ மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோ வரும், நமக்கு 10க்குள்ளே தான் வரும். ஓகே, அப்போ 2வது வேல்யூ நமக்கு 2வது ரீடிங் என்ன பண்ணுது, மேலே இருக்கிற ரீடிங்கோட மேட்ச் ஆகுது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம 2ன்னு போடணும். ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணுறேன், நான் இந்த பக்கம் 2ன்னு போடுறேன். ஓகே, இதே மாதிரி என்ன பண்ணணும், டிஃப்ரெண்ட் பிளேஸில் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம ரீடிங் எடுக்கணும். ஓகே, ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆவரேஜ் பிரெத் ஆஃப் த ஸ்கேல் தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த 100 சென்டிமீட்டர் ஸ்கேலில் நம்ம வேறு இடத்துல வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம திக்னஸ் பிரெத்து கண்டுபிடிக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இப்படி வைக்கிறோம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயின்சிடன்ஸ் பாருங்கள், நமக்கு 1ன்னு வருது. பாருங்கள் 1 இருக்கா, பாருங்கள் பர்ஃபெக்டாக 1 2 3 மேட்ச் ஆகுது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம 1ன்னு போட்டுருணும். ஓகே, அப்போ என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும், நம்ம 1 இங்கே 1ன்னு போடுறோம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அவைலபிலிட்டி நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் 10 லைனுக்குள்ளே ஏதோ ஒரு லைன் போட்டுக்கலாம். ஓகே, ஒன்றும் பெரிய இப்போ பிளண்டர் மிஸ்டேக்லாம் கிடையாது. இந்த வெர்னியர் காலிப்பருக்கு மட்டும் இது நமக்கு ஒரு இது பாருங்கள், இப்போ பாருங்கள் நமக்கு 3 வருது. ஓகே, அதாவது என்ன அர்த்தம், இங்கே இருக்கிற 3 லைன் 3வது லைனும் மேலே லைனும் மேட்ச் ஆகுது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம 3ன்னு நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா. பாருங்கள் இப்போ 2 தான் காட்டுது. ஓகே, இப்போ என்ன பண்ணணும், 2 1 கூட காட்டுது. பாருங்கள் 1 பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. கீழே இருக்கிற 0 இது 0, அடுத்த லைன் என்னது 1, கீழே இருக்கிற லைன் மேலே இருக்க மேட்ச் ஆகுது. அப்போ என்ன பண்ணணும், 1ன்னு போடணும். ஓகே, அப்போ என்ன பண்ணணும், 1. ஸோ அடுத்தது நம்ம வைக்கிறோம், அது வேறு இடத்துல வைக்கிறேன். ஓகே, வேறு இடத்துல வைக்கும்போது நமக்கு ரீடிங் என்ன வருது, நமக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4 வருது பாருங்கள், 4. ஓகே, அதாவது கீழே இருக்கிற லைனும் மேலே இருக்கிற கீழே இருக்கிற 4th லைனும் மேலே இருக்கிற லைனும் மேட்ச் ஆகுது. அப்போ 4. ஓகே, 4 போடுறேன். ஸோ அடுத்தது பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் 1 வருது. ஓகே, அப்போ என்ன பண்ணோம், 1 போட்டுறோம். ஸோ அடுத்து பாருங்கள், இது நமக்கு வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் எடுத்தாச்சு, கோயின்சிடன்ஸ் போட்டாச்சு. அப்புறம் என்ன பண்ணும், வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் கோயின்சிடன்ஸ் இன்ட்டு எல்சி. ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணும், இதையும் ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி போடுறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணி என்ன வரும், 2 × 0.01 என்ன வரும், 0.02. அவ்வளோதான். அப்புறம் 1 × 0.01 வரும், 0.01. அடுத்து 1 × 0.01 வரும், 0.01. இது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 வேல்யூமே நமக்கு 10க்குள்ளே தான் வரும். அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ அடுத்தது 0.04. ஓகேங்களா. அடுத்தது 0.01. ஸோ அடுத்து பாருங்கள், அப்சர்வ் ரீடிங் இஸ் ஈக்குவல் டு ஓஆர் இஸ் ஈக்குவல் டு எம்எஸ்ஆர் ப்ளஸ் விஎஸ் இன்ட்டு எல்சி. ஓகேங்களா. இன்ட்டு 10⁻². விஎஸ் இன்ட்டு எல்சி வந்து ஆல்ரெடி நம்ம போட்டோம். ஓகே, இங்கே இருக்குது, இதை நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் என்ன பண்ணுவோம், எம்எஸ்ஆரோட நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகே, எம்எஸ்ஆர் எங்கே இருக்குது, நமக்கு இங்கே இருக்குது 3.5. அப்போ 3.5ஐயும் இதையும் நம்ம ஆட் பண்ணி போடுறோம். ஜஸ்ட் அவ்வளோதான். ஓகே, பார்த்தாவே போடலாம். அப்போ 3.5 ஓகேங்களா, 5.2ன்னு வரும், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா. பாருங்கள் 5.2. ஓகே, அடுத்து 3.51, அடுத்து 3.51, அடுத்து 3.54, அடுத்து 3.01. ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ரீடிங் ஓஆர் அப்சர்வ் ரீடிங் ப்ளஸ் ஆர் மைனஸ் 0 கரெக்ஷன். ஓகே, 0 கரெக்ஷன் வந்து நமக்கு 0 தான். ஓகே, வெர்னியர் காலிப்பரை பொறுத்தவரை எரர் கிடையாது. அப்போ என்ன பண்ணணும், இந்த வேல்யூ தூக்கி அப்படியே இங்கே போட்டுருங்க, ஒன்றும் கிடையாது. வெரி சிம்பிள். ஸ்க்ரூ காட்சி தான் நீங்கள் என்ன பண்ணணுன்னா மெஷர் பண்ணி போடணும். சரி, அந்த கரெக்ஷன்லாம் எரர் பார்த்து கரெக்ஷன் பார்த்து போடணும். இதுக்கு தேவையில்லை. இந்த வேல்யூ தூக்கி அப்படியே இங்கே எழுதிடுறீங்க சிம்பிளாக. ஸோ கடைசி என்ன பண்ணணும், நமக்கு இதுக்கு நமக்கு
என்ன பண்ணணும் ஆவரேஜ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ 5 ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் 5ஆல் டிவைட் பண்ணால் அது ஆவரேஜ் பிரெத் ஆஃப் த ஸ்கேல். ஓகேங்களா. ஸோ நீங்கள் போட்டு பாருங்கள் என்ன வரும் நமக்கு. ஸோ 3.52 3.51 3.51. ஸோ இங்கே பாருங்கள் நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 17.029 வரும். டிவைட் பை 5 போட்டிங்கன்னா மொத்தம் 5 வேல்யூங்களா. ஸோ 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3.41 × 10⁻² மீட்டர். இதான் நமக்கு என்னது ஆவரேஜ் பிரெத் ஆஃப் த கிவன் பீம். ஓகேங்களா. தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு ஒரு நல்ல டாப்பிக்கை பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.